Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன காமிக்க போறேன்னா ஒரு thumbnail maker ஆப் தான் காமிக்க போறேன். ஓவரால் எனக்கு பெஸ்டா தெரிஞ்ச ஒரு thumbnail maker ஆப். ஆண்ட்ராய்டுக்கான ஒரு ஆப் தான் காமிக்க போறேன். thumbnail maker ஆப். ஏன் நான் thumbnail maker ஆப் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்றேன்னா அதை பத்தின வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் யூடியூபரா இருப்பீங்க பிகினரா. ஆனா நிறைய பேருக்கு thumbnail அழகான thumbnail போட தெரியாது. உங்களோட வீடியோ நல்லா செஞ்சிருவீங்க, நல்லா டீட்டெயிலா. ஆனா thumbnail அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சிம்பிளா செஞ்சு போட்டுருவீங்க. ஏன்னா thumbnail ரொம்ப முக்கியம். thumbnail 50% ஆடியன்ஸ் இன்டராக்ட் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால thumbnail அழகா டிசைன் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அழகான thumbnail கொடுக்கணும். ஸோ அதுக்கான சூப்பரான ஒரு ஆப்பை தான் காமிக்க போகிறேன், thumbnail maker ஆப். நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட் அந்த ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை தட்டினோடனே thumbnail makerனு ஒரு லோகோவில் வரும். ஓகே, உள்ளுக்கு thumbnail டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல தட்டிடுறேன். தட்டினோடனே நிறைய கொடுத்துருப்பாங்க. ட்ரெண்டிங்கோட இருக்கும், அப்புறம் நிறைய கண்டென்ட்டோட இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, கிளிக் பண்ணோடனே இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணோடனே முதல்ல ஹோல்ட் ஒன்று வரும். வெயிட் பண்ணோம், டவுன்லோட் பண்ணி முடிக்குதுல thumbnail. ஓகே, வெயிட் பண்ணோடனே அது சில எடிட் பண்ணுற இடம் வரும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம், இஃபெக்ட் ஆட் பண்ணலாம். கீழே பார்த்துக்கலாம், வரிசையாக நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்குது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் லேயர் கூட பார்க்கலாம். இதில் லேயர் கூட கொடுத்துருப்பாங்க, ஒரு இதோட லேயர். ஸோ இதை நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். ஓகே, எதை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு. ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு காமிக்கிறேன். அங்கே மேலே அந்த சேவ் இது தட்டிட்டு எக்ஸ்போர்ட்லாம். ஓகே, இங்கே சேவ் பண்ணணும், டன் கொடுத்துடணும். ஓகே, சேவ் ஆகிடுச்சு உங்கள் கேலரியில். அடுத்து பேக் போயிட்டு இப்போ நான் வேறு காமிக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்துட்றேன். முதல்ல எஸ் கொடுத்தோன்னே இப்போ கவ் மேக்கருக்கு போகிறேன். ஸோ இப்போ கவ் மேக்கருக்குள்ளே போனோன்னே நிறைய இது கொடுத்துருப்பாங்க. யூடியூப் பேனரு, யூடியூப் டிஸ்பிளே, எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ சூஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ரைட் கொடுத்துடணும். ரைட் கொடுத்தோன்னே நீங்கள் ஏதாவது ரேண்டமாக ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் உங்கள் கேலரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணோன்னே லாடிங் பண்ணதில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் க்ரோப் பண்ணணும் அந்த இமேஜை. ஓகே, க்ரோப் பண்ணோன்னே மேலே அந்த க்ரோப் இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அது லாடிங் ஆயிரும், ஆட் ஆயிரும். ஓகேவா? ஆட் ஆனோடனே எடிட்டிங் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். நிறைய டூல்ஸ் இருக்குது எடிட்டிங் இடம், காமிச்ச மாதிரி தான். அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டேக்ஸ், ஸ்டிக்கர், இஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது எக்ஸட்ரா. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் பேக் பண்ணிட்டேன். அடுத்தது மை தம்ப்நெயில் நீங்கள் பண்ணி வச்சது டிராஃப்ட், அப்புறம் கேலரியில் சேவ் ஆனது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சதில்ல ப்ராஜெக்ட். அடுத்தது கஸ்டமை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கஸ்டமில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. சைஸ் இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கோனை தட்டினோடனே வீச் ஹைட்டு கேட்கும். நீங்கள் கஸ்டமாக வச்சுக்கலாம் வீச் ஹைட். ஸோ அதுக்கு தகுந்தபடி அந்த டெம்ப்ளேட் பெருசாகிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த சைட் பாரை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே சில இது கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட், கிளியர் டாட்டா, ரீடர்ஸ். இதில் சில இது ரொம்ப முக்கியமானது இல்லை. நான் சப்போர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போர்ட் கிளிக் பண்ணோன்னே இப்படி இமெயில் கூட்டிகிட்டு போவோம். இமெயில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த டெவலப்பர்கிட்ட போவோம். அது டெவலப்பராக யாருன்னு தெரியல, அவங்ககிட்ட போவோம். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கலாம். இன்னொரு கிளியர் டாட்டா நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அந்தமாதிரி வார்னிங் காமிக்கும். ஸோ அந்த வார்னிங் மூலியமாக உங்களோட அசெட்ஸு, ஃபான்ட்ஸு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுட்டு எல்லாமே அழிஞ்சிடும். ஓகேவா? டோட்டலாக அழிஞ்சிடும். ஓகே, அடுத்தது ரேட் கொடுக்குறது. இது நார்மலாக எல்லா ஆப்லையும் கொடுப்பாங்க ரேட் கொடுக்க சொல்லி. அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க ரேட்டு. ஓகேவா? ஸோ கைஸ், ஓவராலாக இந்த ஆப் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட காமிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது இந்த thumbnail. ஈஸியான thumbnail இது. இதை விட ஈஸியாக வேணுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி அதுக்கான நான் வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். யார் இப்போ புதுசாக என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ஹிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். இது DarkSmod.